Hey there. Subscribe to my channel. And also press this bell icon, so you never miss any new updates, cause whenever we upload new video you will get a notification on your phone. Hello friends, welcome to Learn the New Planet channel. So in this video we will talk about how to convert any image, that is black and white image la irundhu color எந்த image இருந்தாலும் convert பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ஒரே ஒரு ஆப் தான் தேவை. அந்த ஆப்போட நேம் Photoshop PS6 or any other version. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்துருக்கேன், நீங்க அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டார்ட் மெனுல இருந்து அதை ஓப்பன் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதும் மேலே ஒரு ஃபைல் மெனு வந்திருக்கும். அந்த ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணி ஓப்பன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்களோட இமேஜ் கன்வெர்ட் பண்ண வேண்டியதை அப்லோட் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல grayscale ஒரு இமேஜை நான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல அது இருக்க நான் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் தந்துட்டு அது ஓப்பன் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் கலர் எனேபிள் பண்ணோன்னா அதுக்கு நம்ம இந்த இமேஜோட மோடை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மோடை சேஞ்ச் பண்ணோன்னா மேலே இருக்க இமேஜ் மெனுவில் மோடை கிளிக் பண்ணுங்கள். அந்த இடத்துல grayscale இருக்கும், அதை அன்செக் பண்ணுறதுக்கு நீங்கள் CMYK கலர்ஸை டிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அன்செக் ஆகிரும். இந்த இடத்துல ஓகேன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்துல இனிமேல் கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா பென் டூலை எடுத்துக்கோங்க. எல்லாம் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு எந்த டூல் உங்களுக்கு யூஸ் ஆகுமோ அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு அந்த ஃபேஸை மட்டும் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள், அதாவது அதை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரும், இல்லை நீங்கள் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா இது வந்து கர்வ்ஸாகவும் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னா உங்களோட இமேஜில் எந்த பார்ட் ரொம்ப அதிகமாக கவர் ஆகிருக்கோ அந்த பார்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் இந்த இமேஜில் இந்த ஃபேஸ் தான் ரொம்ப கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த இமேஜில் நான் ஃபேஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இடத்துல ஃபுல் அக்யூரேட்டாக எல்லாம் செலக்ட் பண்ணணும்னு எதுவும் இல்லை, பட் கொஞ்சம் அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப டிக்ரீஸ் பண்ணுறப்ப அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் ஒன்றா ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஆட்டை வந்துடும். நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஆனால் நீங்கள் அந்த பிக்சல்ஸை 2.5 வச்சுருந்தா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவலாக அவுட்புட் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் இது டூப்ளிகேட் பண்ணணும். அதுக்கு Ctrl+J அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயர் மட்டும் டூப்ளிகேட் ஆகி ஒரு நியூ லேயர் ஃபார்ம் ஆயிரும், லேயர் 1. நெக்ஸ்ட் இந்த இடத்துல தான் மேஜிக் நடக்கும்போது Ctrl+B கலர் பேலன்ஸ் பண்ணோம். ஸோ நார்மலாக வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஃபேஸோட கலர் ஸ்கின். அந்த ஸ்கின் கலர் வேணும்னா நம்ம எல்லோவையும் ரெட்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஸ்கின் கலர் கிடைக்கும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு எந்த அவுட்புட் இருக்கோ அது வந்து ஃபேஸில் காமிக்கும். ஸோ ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், எல்லோவையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு கலர்ஸ் எல்லாம் வேரியன்ஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தான் உங்களோட மைண்டை வச்சு திங்க் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டா ப்ரௌன் கலர் ஸ்டெம். அந்த ப்ரௌன் கலர் ஸ்டெம்னா என்ன கலர் மிக்ஸ் பண்ணணும்? ரெட்டு, அப்புறம் ப்ளூவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ப்ரௌன் கலர் ஷேட் வரும். அந்த மாதிரி திங்க் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹேர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, அதை கொஞ்சம் டார்க் பண்ணோன்னா பர்ன் டூலை எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஈஸியாக அந்த டார்க் பண்ணிக்கலாம். அந்த பர்ன் டூல் பார்க்குறதுக்கு ஒரு ஹேண்ட் சிம்பிள் ஆட்டம் இருக்கும், அது வந்து டூல் பாரில் நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்சனோட ஐ மட்டும் சரியாக இருக்காது. ஏன்னா ஸ்கின்னோட கலரே ஐயோட கலருக்கு வந்திருக்கு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இரேசர் டூல் எடுத்துக்கிட்டு அந்த ஐ ஷேடை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஈஸியாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட் ஜூம் பண்ணிக்கோங்க. ப்ரஷோட சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த லேயரை மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணி முடிச்சதும் இன்னொரு ஐக்கும் அதே மாதிரி சிமிலராக பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோட பேக்ரவுண்ட் கரெக்டாக வந்துருச்சு, ஒயிட் கலர் மேட்ச் ஆகிடுச்சு.
பட் ஐயோட பால்ஸ் அது வந்து நார்மலாக நம்மளுக்கு எல்லோரும் பிளாக் கலரில் இருக்கும், ஃபாரினர்ஸ்க்கெல்லாம் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலரில் எக்ஸாம்பிள் தர போகிறோம். இது நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கலாம், இல்லைனா பென் டூலே வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி Ctrl+J கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். அந்த டூப்ளிகேட் லேயரை நீங்கள் கலர் பேலன்ஸ் பண்ணணுன்னா Ctrl+V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் கலர் பேலன்ஸ் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் இன்சூர் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் செலெக்ஷன் பேக்ரவுண்டில் வச்சு பண்ணால் தான் அதோட லேயர் க்ரியேட் ஆகிறப்ப கரெக்டாக வரும். இல்லைனா பிக்சல்ஸ் நாட் செலக்டட்னு காமிக்கும். ஸோ நார்மலாக ப்ளூ கலரில் இருக்குன்றதுனால நான் ப்ளூ அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ப்ளூ அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் அவுட்புட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு ப்ளூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அந்த பாயிண்டில் தான் வைக்கணும், இந்த பாயிண்டில் தான் வைக்கணும்னு எதுவும் இல்லை. நீங்கள் உங்களோட இஷ்டமாக உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் கம்மியாக இருக்கும். சரி, இந்த இடத்துல வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தா, ஃபஸ்ட் எல்லோ கலர் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நேச்சுரல் எல்லோ தரத்துக்கு செலக்டிவ் கலர்ன்ற ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் டூலில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கலரில் எல்லோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரேண்டமாக ஏதோ ஒரு அந்த ஸ்லைடர் பாரை ஸ்லைட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இந்த இடத்துல ஐ சிம்பிள் தந்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்த டிஃப்ரென்ஸ் என்ன, இப்போ இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணதும் பேக் வந்துடுங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் டன் ஆட்டம் தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். அதுக்காக நீங்கள் பிரைட்னஸ்/கான்ட்ராஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ்லாம் வந்துடும். என்னோட சஜஷன் என்னன்னா பிரைட்னஸை கம்மியாக வைங்க. ஏன்னா பிரைட்னஸ் கம்மியாக இருந்தால் தான் ரியாலிட்டி பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கர்வ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய பிளேஸில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் இப்போது ஒரிஜினல் இமேஜ் ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த ஒரிஜினல் இமேஜ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், இதோட கம்பேர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஃபைலில் போய் ஓப்பன்னு கிளிக் பண்ணி அந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதோட நேம் சம்திங் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஒரிஜினல் இமேஜ் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இது கொஞ்சம் டல்லாக இருக்குது. அண்ட் தென் வேறு லிப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் இமேஜுக்கு ரோஸ் கலரில் இருக்குது. பட் நம்ம செஞ்சுருக்க இமேஜ் அந்த ஸ்கின் கலர் தான் போட்டிருக்கோம். ஸோ இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரஷ் சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டார்க் ரோஸ் வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டேரெக்டாக பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப சாலிடாக இருக்கும். அதனால் ஒப்பாசிட்டியை ரொம்ப கம்மியாக வைங்க. என்னோட சஜஷன் என்னன்னா 15% வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிங்க. இது ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ திருப்பி நான் அன்டூ பண்ண போகிறேன். Ctrl+Alt+Z. ஸோ இப்போ திருப்பி நான் கலரை வேரியண்ட்டாக சூஸ் பண்ண போகிறேன். இந்த தடவை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க்காகவே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி திருப்பி பெயிண்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லிப்ஸும் ஸ்கின்னும் டச் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி வராமல் நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். நான் இப்போ அதே மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு திருப்பி ப்ரஷோட சைஸிங் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக தந்தோன்னா நம்மளுக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படியே ரியாலிட்டி ஆட்டமே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இன்னும் என்ன பண்ணோன்னா ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக வேணும். அதனால் நான் ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அது மேலே அப்ளை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் டல்லாக இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஃபோட்டோ ஃபில்டர் எஃபெக்ட்ஸில் அவங்களே ஒரு ப்ரீசெட் தந்துருப்பாங்க. ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த ஆரஞ்சு எதுக்குன்னா வார்ம்னா ரொம்ப சூடாக இருக்கிற இடத்துல ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு ரியாலிட்டி அதே மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் நான் தந்திருக்கிறது ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் மட்டும்தான்.
ஆனால் உங்களோட இமேஜ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப டார்க்கில் எடுத்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும், ரொம்ப பிரைட்டாக எடுத்திங்கன்னா பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட பிரெயின்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட செகண்ட் பார்ட்டை இந்த டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், நீங்கள் அந்த கிளிக் பண்ணி இதே மாதிரியும் பார்த்துக்கலாம். அதில் நம்ம மகாத்மா காந்தியோட இமேஜை பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்து கலராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். Do you want to travel with us for many light years? Then subscribe now.